ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த ஏரியாவுல நான் தாண்டா போய் தண்ணி வந்து நாங்க பண்ணல. அண்ணே வேணானே. சத்தியமா சொல்றேன், இந்த கூண்டோட நான் தூக்கிட்டு போயிட்டு நான் வாழல. வீடியோ எடுக்கறப்பல ஒரு பீரா புடிக்கிட்டு போறேன். அவன்கிட்ட பேச முடியல. வீடியோ எடுக்க வீடியோ நான் நிச்சயமா தோமா. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் மது பாட்டில்களுக்கு நிர்ணய விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் மீது மது பிரியர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகளும் இது குறித்து தொடர்ந்து குற்றம் சாட்டி பேசி வருகின்றனர். ஆனால் டாஸ்மாக் அதிகாரிகள் புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி சமாளித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கொண்டிக்குளம் பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது. இந்த கடையில் மதிய நேரத்தில் கொண்டிக்குளம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த வீரமணி என்பவர் மது பாட்டில் வாங்கச் சென்றுள்ளார். அங்கிருந்த டாஸ்மாக் ஊழியர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வீரமணி பாட்டிலில் உள்ள விலையை விட ஏன் 10 ரூபாய் அதிகமாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏற்கனவே மதுபோதையில் இருந்த அவர் 10 ரூபாய் கொடுக்க முடியாது என்றும் முன்பு வாங்கிய கூடுதல் 10 ரூபாயை திருப்பி தருமாறும் கூறியுள்ளார். மேலும் டாஸ்மாக் ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியபடி கடைக்கு வெளியே கிடந்த காலி மது பாட்டில்களை எடுத்து மதுபான கடை மீது சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மது வாங்க வந்த மற்ற மது பிரியர்களிடம் கூடுதலாக 10 ரூபாய் யாரும் கொடுக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வீரமணி இடுப்பில் கத்தி வைத்திருந்ததால் மற்றவர்கள் அச்சப்பட்டு அவரை அணுகவில்லை. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டுக்கோட்டை தாலுகா காவல் நிலைய போலீசார் தாக்குதல் நடத்திய வீரமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்கப்படுவதை தடுக்க டாஸ்மாக் கடைகளில் கணினிமயமாக்கப்பட்ட திட்டம் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறை அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த புகார் தொடர்பாக சில டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்தேறியிருக்கின்றன. ஆனாலும் டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக புகார்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கருத்தில் கொண்டு முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சத்தியமா சொல்றேன், இந்த கூண்டோட நான் தூக்கிட்டு போயிட்டு நான் வாழல. நான் 17 கேஸ் வீடியோ எடுக்கிறாப்ல. ஹலோ ஒரு பீரா புடிக்கிட்டு போனேன். அவன்கிட்ட பேச முடியல. வீடியோ எடுக்க வீடியோ 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 என்ன வீடியோ? ஐயா நீ எல்லாம் வாழ மாட்டேங்க. இந்த வைன் ஷாப்ப நாங்க சேவ் வாங்கி வச்சிருக்கோம். எடுங்க, எடுத்துட்டு இதுதான் வரணும். கழுத்து ராச்சியோ 140 கொடுத்தீங்க. பிச்சோ ஏண்டா நம்ம உழைச்ச காசு வேர்வை சிந்துற காசு ஏண்டா அள்ளி கட்டுங்களா? நான் நிற்கண்டா தவம். நான் வந்து இங்க நடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். வசனாதி போட்டுக்கிட்டு வச்சுக்கீங்களா? நீங்களை ஒழிக்கணும். ஒயின் சாப்பாடு கொடுங்க. நம்ம வேறு இருக்கலாங்க, மணமரத்து வேறு இருக்குல்லங்க. அதில் மணல் அள்ளி போடுங்க. இந்த ஓரத்தில் ஒரு கல் இறக்கி குடிங்க. கல் குடிச்சா தப்பு, சாணம் குடிச்சா தப்பு. இவன் துப்பிக்களை துக்கா வீடியோ எடுக்கிறாப்ல. இவரை பாத்தீங்க, இவர் என்ன போடுறாரு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.